ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்? வர வாரத்தில் நமக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்கு? மந்த்லி எக்ஸ்பிரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. நம்ம மார்க்கெட்டு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை நம்மளோட டெலகிராம் சேனலு, இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுக்கிற கால்ஸு இதில் நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்லுவோம். விருப்பம் உள்ளவங்க மேக்ஸிமம் ஸ்டாக் கால்ஸ் தான் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் லைவாக டவுட் கிளியரிங் செக்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட லைவ்லேயே கேட்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் மார்க்கெட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 12 செஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகி கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, இந்த சிஏஎஸ் ஆகஸ்ட் 3 இந்த சிஏஎஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டே பை டே லோவோட லோ மேக் பண்ணுச்சு, ஹையோட ஹையை மேக் பண்ண கிடையாது. லாஸ்ட் ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே மட்டும்தான் கொஞ்சம் ஹையோட ஹை மேக் பண்ணுச்சு மார்க்கெட்டை. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மார்க்கெட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும், அதுக்கு முக்கியமான நியூஸ்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப்பு மார்க்கெட்டு இப்போதைக்கு ஃபில் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிருச்சு மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட்டு ஏறும் பட்சத்தில் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 24,280 இந்த இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,360. ஓகேங்களா? இதில் என்னன்னா மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஒரு ட்ரேடு, ஆஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் ட்ரேடு எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக தான் இருக்கு. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 24,200 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,135. பேங்க் நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ரீசன் என்னன்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும். இன்னும் 4 நாளைக்கு எக்ஸ்பிரின்றனால அதுலேயும் பெரிய ப்ரீமியம் இல்லை. நம்ம நிஃப்டி நல்லா இல்லைனாலும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ நடக்குது. அப்புறம் மார்க்கெட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரியாக்ட் ஆகுது, திரும்பி சைடுவேஸு. திரும்பி மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் இறங்குது, திரும்பி சைடுவேஸு. திரும்பி மார்க்கெட்டு ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் சைடுவேஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு மார்க்கெட்டு இந்த 24,250 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,360 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக் வீக்காக இருந்த செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் கொஞ்சம் வீக்காக இருக்குது. புதன்கிழமை என்விடியா ரிப்போர்ட் இருக்கு யூஎஸ்லேருந்து. சப்போஸ் அது ரிப்போர்ட் நல்லா கொடுத்தது அப்படின்னா நம்மளோட ஐடி ஸ்டாக்கு ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏஐ பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம், பபிள்ஸ்னா பெருசாக வரல, பட் ஏஐ அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ஐடி செக்டர் நல்லாவே ஃபால் ஆச்சு. இப்போ என்விடியா ரிப்போர்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஐடி செக்டர்ஸ் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 26, அதாவது புதன்கிழமை ஆஃப்டர் யூஎஸ் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்விடியா ரிப்போர்ட் வரும். அதுக்கு தகுந்தாப்படி நம்ம மார்க்கெட்டு ரியாக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகேங்களா? ஐடி செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மேக்சிமம் நிஃப்டி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன்ஸ் அண்ட் டேட்டா இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பிரைவேட் செக்டர் பேங்க் இப்போதைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷ். கம்பேரிவ்லி நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு புல்லிஷாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 57,800. ஓகேங்களா? இந்த 57,800 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 58,000 வரைக்கும் மார்க்கெட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 58,000. ஓகேங்களா? இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 58,300. ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 57,500. இந்த 57,500 பிரேக் பண்ணி கீழே சஸ்டைன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் 57,150லேருந்து இந்த 57,000 வரைக்கும் வர்றதுக்கு மார்க்கெட்டு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது. ஏன்னா பிரைவேட் செக்டர் பேங்க்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால.
ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 90லேருந்து 92 அந்த ரேஞ்சிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இது சப்போஸ் 95 100 ரீச் பண்ணுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸு. அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ 93.87ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இது 95 97 100க்கு மேலே போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு ஃபால் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸை நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீசன் என்னன்னா நம்ம க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி. க்ரூட் ஆயில் ரெண்ட்டு நம்ம க்ரூட் ஆயில் ஏறும்போது நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால க்ரூட் ஆயிலையும் நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது இந்தியா விக்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. 11 இருக்கு. இந்தியா விக்ஸ் ஒரு 12 13 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டா இருக்கும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 11 10 இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி சைட்வேஸா இருக்கும். அது ரெண்டு ஆப்ஷன் செல்லர்களுக்கு ஒத்து வரும். ரீசன் என்னன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரைடே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்டிபி பாருங்க. எல்டிபி கால் சைடும் ரெண்டு புட் சைடும் இந்த எல்டிபி கீழே சேஞ்சஸ் ஆஃப் பர்சன்டேஜ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா புட் சைடு 14%, கால் சைடு 18%. அப்போ புட்டு ப்ரீமியமும் டிகே ஆகுது, கால் ப்ரீமியமும் டிகே ஆகுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் இந்தியா விக்ஸ் ரொம்ப லோவா இருக்கனால. ஸோ இந்தியா விக்ஸை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 12 13 இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? கடைசி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்கு. இந்தியா விக்ஸ் ஏறி மார்க்கெட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு சப்போஸ் எங்கேயாச்சும் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அதையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா இந்தியா விக்ஸ் ஃபால் ஆகணும். ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐவி பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப லோவா இருக்கு. 8, புச்சைடு பார்த்தீங்கன்னா 7 இவ்வளவுதான் இருக்கு. அதாவது ஐவி எதை டிட்டர்மைன் பண்ணணும்னா பையர்ஸை தான் குறிக்கும். பையர்ஸ் மார்க்கெட்ல இல்லைன்னா மார்க்கெட்டு மூவ் ஆகாது. சைட்வே மார்க்கெட்ல பையர்ஸ் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஐவியும் ரைஸ் ஆகணும். அதே மாதிரி இந்தியா விக்ஸும் ரைஸ் ஆகணும். அப்போதான் மார்க்கெட்ல ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். மேபி மந்த்லி எக்ஸ்பிரின்ற அப்போ வாலட்டாலிட்டி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஹீரோ டு ஜீரோலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஎஸ் சிஸ்டம்ல எதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும், எப்படி க்ளோஸ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 24,000 நிஃப்டிக்கு. ஓகேங்களா? 24,200 உங்களுக்கு இப்போதைக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,250 ரெண்டும் ஒரு ட்ரெண்ட் டிசைடரா இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 300 பிரேக் பண்ணுச்சுன்னா 500. ஓகேங்களா? இதுதான் இந்த வாரத்துக்கு. இன்னொன்று கிளியரா நமக்கு தெரியணும்னா மண்டே ஈவினிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸை பொறுத்து நமக்கு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும். மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போதைக்கு 24,000 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். 24,300 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,500 வர வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 58,000. ஓகேங்களா? 58,000 கீழே 57,000. இது 57,500 ஒரு ட்ரெண்ட் டிசைடரா இருக்கும். சப்போஸ் 57,500க்கு மேல மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் வரும். அது எவ்வளவு தூரம் வரும்னா 58,000 வரைக்கும் வரும். சப்போஸ் 57,500க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 57,000 வரைக்கும் மார்க்கெட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெய்லிக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸ்ல எடுக்கிற ட்ரேடை இதில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி லைவ் டேட்டாவோட எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு லைவ்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதில் என்கொயரி பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.